Hi students, good morning. இன்னைக்கு கிளாஸ்ல லாகரிதமிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். லாகரிதமிக் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். கன்சிடர் y equal to function of x, that is f of x equal to a power x for x belongs to capital R, that is real numbers, where the base of a is 0 less than a not equal to 1. அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா here a power x is called a exponential function அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுமே என்னவா இருக்கும் அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும். therefore the function is called bijective function. பாருங்க, பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அப்போ அது ரெண்டு ஃபங்க்ஷனை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஒன் என்ன அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அனதர் ஒன் என்ன அப்படின்னா on2ங்கிற ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவோம். எந்த ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா இன்வர்ஸ் இருக்கும். therefore the function has inverse. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இன்வர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். அப்போ இந்த இன்வர்ஸ் தான் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். therefore the inverse is called the inverse function is called logarithmic function. It is denoted by log of dot to the base a. சரி, இது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா log of dot இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா to the base அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். to the base a அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷன் எந்த ஏரியாவில் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். அப்போ பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து எதுக்குள்ளார அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0, அப்படிங்கிற இன்டர்வலுக்குள்ளார தான் இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷனுடைய சம் வேல்யூஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். log of 1 to the base a equal to, இப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். log of 1 அப்படின்னா to the baseல a இருக்கு. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் log of a to the base a. அப்போ பாருங்க, ஆஃப்லையும் பேஸ்லையும் ரெண்டு எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டுமே சேமா இருக்கு. அப்படி சேமா இருந்தது அப்படின்னா அதோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1க்கு ஈக்குவல் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். ஓகேங்களா? சரி, அடுத்தது இதோடைய ப்ராப்பர்ட்டியில் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா a பவர் log of x to the base a. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். இது எப்படி அப்படிங்கிறது பாருங்க. அதாவது இந்த பவரில் இருக்கு இல்லையா, இந்த பவரில் இருக்கிறத நான் என்னன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா y அப்படி. அப்போ log of x to the base a equal to y அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்க, இது எப்படி ரீரீட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பேஸில் இருக்கக்கூடிய a ரைட் ஹேண்ட் சைடில் போயிடும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய y எங்கே போயிடும் அப்படின்னா அது அப்படியே பவருக்கு போயிடும். அப்போ x ஈக்குவல் டு, அப்போ இது எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும் அப்படின்னா x ஈக்குவல் டு a பவர் yக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். அப்போ இந்த இடத்துல நான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். லெட் என்னென்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா இதை y அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அப்போ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா a பவர் y அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ a பவர் yங்கிறது எதுக்கு ஈக்குவல் x, அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா log of a power y
டு த பேஸ் ஏ. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதாவது பவரில் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது அப்படியே பிகினிங்கில் இப்படி ப்ராடக்ட் கொண்டுட்டு வர முடியும். எப்படி ரீரைட் பண்ணலாம்? ஒய் இன்ட்டு லாக் ஆஃப் ஏ டு த பேஸ் ஏ. அப்போ பாருங்கள், ஆஃபும் பேஸ் ரெண்டு சேமாக இருந்தது அப்படின்னா இதனுடைய வேல்யூ எவ்வளவுனா 1. அப்போ அந்த இடத்துல ஒய் இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா ஒய் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். log of x to the base a plus log of y to the base a. அதாவது இந்த இடத்துல ரெண்டு டேர்ம் இருக்கு. log of x to the base a plus log of y to the base a. அப்ப பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கும். அப்படி சேமா இருந்தது அப்படின்னா தான் இது எப்படி ரீரைட் பண்ண முடியும்? log of ஆஃப்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டையுமே நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ என்னென்னு கிடைக்கும்? log of xy to the base ஏங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அதனால தான் என்னென்னு சொல்கிறோம்? ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கோஷன் ரூல். log of x to the base a minus log of y to the base a. இப்போ பாருங்க, இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் இருக்கும். ரெண்டு டேர்ம்லையும் பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்கும். அப்படி இந்த மாதிரி சப்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா டிவைட் எழுத முடியும். அதனால தான் அது கோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ log of x divided by y to the base a இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுத முடியும். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பவர் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இப்போ இதில் பாருங்க, log of a power y பேஸில் a இப்போ இருக்கும் பொழுது இந்த y என்ன பண்ண முடியும் அப்படின்னா பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்து ப்ராடக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல y இன்ட்டு log of a to the base a இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர் ரூல். அப்போ இந்த மாதிரி பிகினிங்கில் இருந்தது அப்படின்னா கூட இது என்ன பண்ண முடியும்? பவருக்கு ரீரைட் பண்ண முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் டு பேஸ் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பேஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? நெக்ஸ்ட் சேஞ்ச் டு பேஸ் ரூல். இப்போ பாருங்க, இந்த இடத்துல log of x to the base a இப்படி இருக்கு. இது எப்படி நம்ம பேஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி எப்படி ரீரைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல a இருக்குது, இந்த இடத்துல x இருக்கிறதா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏலேருந்து எக்ஸுக்கு ட்ராவல் ஆகுது. இடையில ஒரு இடத்துல ஸ்ப்ளிட் ஆகுது. அந்த இடத்த நான் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா b அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா log of x to the base a equal to, அதாவது இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இந்த எண்டை ஆஃப்லையும் இந்த பிகினிங் இருக்கு இல்லையா, இந்த பிகினிங்கை இப்படி பேஸ்லையும் நம்ம இப்படி எழுத முடியும். சரி, இப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஏலேருந்து பிக்கு போகிறோம், ஏலேருந்து பிக்கு. அப்போ log of எங்கே போகிறோம் அப்படின்னா பிக்கு போகிறோம், டு த பேஸ் ஏ ப்ராடக்ட். அடுத்தது log of எங்கே போகிறோம்? எக்ஸுக்கு போகிறோம். அப்போ பேஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா பி இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்னில் ஆஃபில் இருக்கிறதும் செகண்ட் ஒன்னில் பேஸில் இருக்கிறதும் இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா அப்போ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா log of x to the base a. அதான் இந்த இடத்துல இருக்குது log of x to the base a. அப்போ இது இதுக்கு ஈக்குவல். அப்போ இதிலிருந்து தான் நம்ம இந்த இடத்துல ரீரைட் பண்ணுறோம். எப்படி ரீரைட் பண்ணுறோம் அப்படின்னா பேஸையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி எழுதுறோம். அப்போ இதில் பாருங்கள் ஏ இருக்குது. அப்போ இது பேஸ் சேஞ்ச் பண்ணாது, இதுதான் பேஸ் சேஞ்ச் பண்ணுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம மாற்றுறோம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல log of
x base b divided by log of a to the base b. அப்போ நான் இதிலிருந்து நான் இப்படி ரீரைட் பண்ண முடியும். இதுதான் என்ன சொல்கிறோம், சேஞ்ச் டு பேஸ் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரூல் என்ன அப்படி, அதாவது நோட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸிஃபைடு பண்ணுறாங்க. எப்படி, அதோடைய பேஸ் வச்சு கிளாஸிஃபைடு பண்ணுறாங்க. இப்போ பேஸில் ஜெனரலாக லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் அப்படிங்கிறது இது ஜெனரல். இப்போ இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸுங்கிற இடத்துல ஏ ஈக்குவல் என்னன்னு இருக்குது அப்படின்னா 10ன்னு இருக்குது. அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு என்னென்னு கிடைக்கும், லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் 10. அப்போ பேஸில் 10ன்னு இருந்தது அப்படின்னா இதுக்கு ஒரு நேம் இருக்குது. நேம் என்ன அப்படின்னா காமன் லாகரிதம் அப்படின்னு அர்த்தம். காமன் லாகரிதம் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங், சப்போஸ் இந்த ஏங்கிற பேஸில் என்னென்னு இருக்குது அப்படின்னா ஈன்னு இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போ என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் இ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ இதுக்கு நேம் என்ன அப்படின்னா நேச்சுரல் லாகரிதம் அப்படின்னு அர்த்தம். நேச்சுரல் லாகரிதம் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். சம்டைம்ஸ் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம இதை ரீரைட் பண்ண முடியும் அப்படின்னா ரீரைட் in of x அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சயின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த இடத்துல இதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணும்போது in of x அப்படிங்கிற ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது சம்டைம்ஸ் இந்த இடத்துல எப்படி எழுதலாம் அப்படின்னா log of x அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்படி எழுதும்போது இந்த இடத்துல பேஸில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அது என்னதான் இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னா இ இருக்கிறதா அர்த்தம். அப்போ இது என்ன லாகரிதமிக் அப்படின்னா இது பேர் நேச்சுரல் லாகரிதமிக் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். நெக்ஸ்ட்டு பைனரி லாகரிதமிக். அப்போது ஏங்கிற பொசிஷனில், அதாவது பேஸில் என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. அப்படி 2 இருந்தது அப்படின்னா லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் 2. அப்போ பேஸில் 2 இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன நேம் அப்படின்னா பைனரி லாகரிதமிக் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நேமு பைனரி லாகரிதமிக் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக நம்ம ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணி கேல்குலேஷன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.